தமிழ் சினிமாவுல இப்போ ஃபேமஸான நடிகரா வலம் வர்றவர் தான் ரெடின் கின்ஸ்லி. இவரு நெல்சன் இயக்கத்துல வெளியான கோலமாவு கோகிலா படத்துல நடிச்சதன் மூலமா சினிமாவுல அறிமுகமானாரு. இந்த படத்துல தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர கச்சிதமா நடிச்சு அசத்தி இருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் குவிய ஆரம்பிச்சது. அந்த வரிசையில விஜய், அஜித், ரஜினி என டாப் ஹீரோக்களோட படங்கள்ல நடிச்ச இவரு கடந்த வருஷம் நடிகை சங்கீதாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமணத்தை முடிச்ச கையோடு மாலத்தீவுக்கு ஹனிமூன் போன இவரு அங்க ஜோடியா எடுத்துக்கிட்ட போட்டோவையும் சோசியல் மீடியாவுல வெளியிட்டிருந்தாரு. இந்த போட்டோக்கள் இணையத்திலையும் வைரலாக அந்த சமயத்துல தான் ரெடின் மனைவி சங்கீதா பத்தி ஒரு தகவல் இணையத்துல வேகமா பரவ ஆரம்பிச்சது. அதாவது ரெடின் கின்ஸ்லிய கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதா கிறிஸ் என்பவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாகவும் அந்த கல்யாணம் விவாகரத்துல முடிஞ்சதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ரீசெண்டா அதை பத்தி நடிகை சங்கீதா ஒரு பேட்டியில பேசியிருந்தாங்க. அதுல எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கிறதா செய்திகள் வெளியாகச்சு. நானும் பல டைம் சொல்லிட்டேன், அது என்னோட சகோதரரோட மகள், என்னோட மகள் இல்லைன்னு. ஆனாலும் என்னோட மகள்னு சொல்றாங்க, நானும் அப்படியே நினைச்சுக்கோங்கன்னு விட்டுட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பணத்துக்காகத்தான் ரெடின் கின்ஸ்லிய கல்யாணம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி கல்யாணம் செஞ்சுக்க நான் ஒன்றும் இல்லாதவ இல்லை. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அது அவரோட அரவணைப்பு குணம் தான். இதுதான் நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்க காரணம்னு அந்த பேட்டியில வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.